ஓகே, இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னா, இங்க கொடுக்குற கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை நான் நெக்ஸ்ட் பேஜில் போயிட்டு யுவர் கண்டென்ட் இஸ் யுவர் நேம் இஸ் இங்க வரணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணலாம். ஓகேவா? லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்ல இது வரைக்கும் 3 டேப் பார்த்துருக்கோம். எலமெண்ட், சோர்சஸ், கன்சோல், அப்ளிகேஷன் சொல்லிட்டு. இந்த டேப்ல லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற இடத்துல வந்துடும். எதுவுமே இல்லையே அப்படின்னா வர வைக்கணும். இதுக்கு மேலதான் எப்படின்னா வர வைப்பீங்க அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜை செட் பண்ணணும். எப்ப எனக்கு வேல்யூ இருக்கோ அப்ப வர வேல்யூவை ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணிக்கிறேன், ஏன்னா முன்னாடி பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ அகைன் இந்த ட்ரிம் லோயர் கேஸ் அப்பர் கேஸ் அது தேவை கிடையாது. ட்ரிம் மட்டும் பண்ணா ஃபைன். ஓகேவா? இந்த மாதிரி நான் கண்டிஷன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், இந்த ஸ்பேஸை எடுத்துட்டோம். ஓகேவா? அதனால ஒரு டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுட்டு கோடிங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வந்துச்சா நெக்ஸ்ட்? ஆனா இங்க எதுவுமே இல்லை, ஆனா வருது. அதனால தான் ட்ரிம் வந்து யூஸ். எப்போ எனக்கு வேல்யூ இருக்கோ அப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஐட்டம் செட் பண்றேன். ஐட்டமோட நேம் என்ன அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு நீ ஒரு கீ வச்சுக்கிட்டு அந்த கீல உன்னுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இது கீ, இது வேல்யூ. ஓகேவா? லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, இங்க எதுவுமே இல்லையா? சேகர் சேகர் வந்துச்சா? யூசர் நேம் செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் பேஜ் எந்த பேஜ் போனாலும் சரி, இந்த யூசர் நேம் இங்க இருக்கிறது எப்படி நான் எழுதுறது? அதனால செட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா கெட் பண்ண முடியும். யாருக்கா ஆச்சரியம் இருக்கா? இருக்காது. கரெக்டா? இங்க கண்டிப்பா எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நேம் ஈக்குவல் டு லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து கெட் ஐட்டம். ஐட்டமோட நேம் என்ன கீ கொடுத்துருக்கீங்களோ அந்த கீயை